டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய கதைகள் வந்துட்டே இருக்குது. அதில் குட்டி குட்டி கதைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சரி, இன்றைக்கி வந்து ஆரம்ப கதை என்ன அப்படின்னு ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நான் கொழும்புல இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து தனக்கு தெரிந்த ஒருத்தருடைய குடும்பத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 குழந்தைகள், அம்மா அப்பா, மொத்தம் 5 பேர் உள்ள ஒரு அருமையான குடும்பம். எப்போவுமே அவங்களுடைய வேலையை சிறப்பாக செய்வாங்க. 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே படிச்சுட்ருக்காங்க. படித்து ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து படிச்சுட்ருக்காங்க, மற்ற தம்பியும் படிச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த குடும்பத்தில் வந்து வருமானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பாவினுடைய வருமானத்தில் தான் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பாவும் உழைக்கிறாங்க, அம்மாவும் உழைக்கிறாங்க. அம்மா வந்து நல்ல சுவையாக சமைக்கக்கூடியவங்க, நல்லா அழகாக வந்து கைவேலைகள் செய்வாங்க. அப்போ அதனால ஒரு உடை சம்பந்தமான ஒரு கடையை ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஆடைகள் வந்து வடிவமைக்கக்கூடிய அவங்க திறன் உள்ளவங்க. அப்போ அது சம்பந்தமான ஒரு கடையை ஆரம்பித்து ஒரு கடையை நடத்துகிறாங்க. அந்த கடை வந்து 1 வருடங்களுக்கு பிறகு அந்த கடையில் வந்து பெரிய அளவு வருமானம் கிடைக்கவில்லை அப்படின்னால அந்த கடையை வந்து மூட வேண்டிய ஒரு தருவாய். ஏன்னா அவங்க அந்த கடையை ஆரம்பித்த இடம் பெரிய அளவு மக்கள் வரக்கூடிய இடத்துல அவங்க ஆரம்பிக்கல. முதலீடு கொஞ்சம் குறைவாக இருந்தது. சரி, அப்போ அதை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது அம்மா வந்து ரொம்ப சுவையாக சமைப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல, நல்ல சுவையாக இனிப்பு வகையான உணவுகளை செய்யக்கூடியவங்க. அப்போ அது சம்மந்தமான ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பித்து அதை செய்தாங்க. அது ஓரளவு போயிட்டு இருந்தது. அப்போ அந்த குழந்தைகளும் படிப்படியாக அப்படி வளர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்பவே குழந்தைகள் மேலே அதிக பாசம் இருக்கிறது. திடீர்னு ஒரு நாள் மூத்த மகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 22 வயது அப்படின்னு நிரம்பிய ஒரு காலகட்டம். அப்போது இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, பொதுவாக வந்து காதல் வந்து வயது அறியாத காலகட்டத்தில் வரும். அந்த காதலுக்கு வயது எப்படி இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. சரி, இந்த காதல் வந்தது. தான் வேலை செய்யும் அலுவலகத்திலேயே ஒரு பையனை அவங்க காதலிக்கிறாங்க. முதல்ல வந்து பெற்றோர்களுக்கு அதில் பெரிய ஈடுபாடு இருக்கலை. ஏன்னா விசாரித்து பார்த்த வகையிலே அந்த எங்கள் மகள் காதலிக்கும் அந்த பையனுடைய வாழ்க்கை முறை அதெல்லாம் அவங்க வந்து விசாரித்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பெரிய அளவு பிடிக்கவில்லை. அதனால் அவங்க அந்த கல்யாணத்தை எப்படியாவது பண்ண விடாமல் பண்ணிடலாம், எப்படியாவது மகளுக்கு அறிவுரை சொல்லி எப்படியாவது திருத்திடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இல்லை இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க வீட்டை விட்டு வெளியேறாங்க. வெளியேறி எங்களுக்கு வந்து முழு சம்மதத்தோடு தான் நாங்கள் திருமணம் முடிக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து திருமணம் முடிச்சிட்டாங்க. அதுக்கு நிறைய பிரச்சனைகள் நடுவில் போச்சு. பெற்றோர்கள் போய் எப்படியாவது தன்னுடைய மகளை மீட்டு வந்துடலாமான்னு பார்த்தாங்க, ஆனால் முடியலை. சரி அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து இவங்களும் ஒதுங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் தாண்டிய நிலையில் திடீர்னு ஒரு நாள் அந்த பெண் அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த 7 மாதங்கள் 8 மாதங்கள் வரை அந்த தொடர்பே அவங்களுக்கு இருக்கலை. அவங்க ஃபோன் பேசுகிறதோ எதுவுமே கிடையாது. ஏன்னா மனதளவில் வந்து ரொம்பவே நொறுங்கி போயிருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் மகள் வீட்டுக்கு வரும்போது யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்கல்ல, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வீட்டில் வச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது அங்கே நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அந்த வீட்டை பொறுத்த வரையில் அந்த 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 அவங்க மகள் திருமணம் முடித்த அந்த பையனை பொறுத்த வரையில் அவரும் ரொம்ப கோபக்காரர். அவருடைய குணங்கள் அவ்வளவு விசேஷமாக இல்லை. சில பழக்க வழக்கங்கள் அவருக்கு வந்து அவருடைய வாழ்நாளில் வந்து பல மாற்றத்தை ஏற்படுத்துது. உழைக்கும் உழைப்பு பணம் எல்லாம் வந்து வீணாக போய்கிட்டு இருக்கு. அந்த வீட்டில் இருக்க அந்த அந்த பையனுடைய பெற்றோர்கள் கூட நிறைய பிரச்சனைகளை இந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் இன்னைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு. அப்போ பெற்றோர்கள் பார்த்தாங்க, சரியான சமயத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு அவங்களுக்கு விவாகரத்தை வந்து தெளிவாக வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்கவுங்க பாதையில் அவங்கவுங்க பயணிக்கிறாங்க. இந்த பெண்ணும் அவங்கவுங்க பாதையில் வந்து அவங்களுக்கு தெரிந்த துறையில் அவங்க வந்து பயணிச்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து இந்த காதல் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு வயது தெரியாது, அதே நேரத்தில் குணநலங்களும் தெரியாமல் இருக்குமா இல்லையா? முதல்ல வந்து இந்த காதலுக்காக மயங்கி பாதை மாறி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த காதலே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு முடிவு செய்து திருப்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாழ்நாளில் எத்தனை விடயங்களை இழந்துடுறாங்க. அது ஏன் முன்னாடியே யோசிக்கிறாங்க இல்லை? இந்த இளைய சமுதாயம் தன்னுடைய பெற்றோர்கள் தனக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்றத ஏன் நினைத்து பார்க்குறாங்க இல்லை அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. டான் டிவியில் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் ஒரு கதை கேட்டுட்டோம். காதலில் தோல்வி அப்படின்ற அடிப்படையில், இந்த காதல் வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில். இப்போ இன்னொரு கதை கேட்க போகிறோம். இந்த கதையும் இப்படிதானா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் இது துயரமான ஒரு முடிவை எடுத்த கதையாக இருக்கிறது. என்னென்னு பார்த்துடலாமா? இந்த கதை வந்து
கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் எங்கு நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்ற விளக்கம் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த கதையினுடைய ஒரு சுருக்கத்தை சொல்லியிருக்காங்க. நல்ல வசதியாக வாழும் ஒரு குடும்பம் சமுதாயத்தில். அப்பா ஒரு நல்ல ஒரு நிலையில் உள்ள ஒரு நல்ல மனிதர். எல்லாரோடையும் சகஜமாக பழகுவாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண். ரொம்ப செல்லமாக தான் அந்த பெண்ணை வளர்க்குறாங்க. என்னென்ன வேணும், என்னென்ன தேவை அப்படின்னு எல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக அந்த குடும்பம் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அழகான 2 குழந்தைகள், கண்ணுக்கு அழகான குழந்தைகள் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கேயே என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த வீட்டுக்கே தெரியாமல் அந்த பெண் யாரையோ காதலிச்சிருக்காங்க. பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏங்க, பெற்றோர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லதை பார்த்து செய்யும் பொழுது அவங்க மனசை நோகடிக்கணும், அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்ற வகையில் ஏன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்கிறீங்க? ஆனால் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனால் உங்களுக்காக எத்தனையோ, தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்களை தியாகம் செய்யும் பெற்றோர்கள், உங்களுக்காக எத்தனையோ நல்லவற்றை தேடி தேடி கொடுக்கும் பெற்றோர்கள், அவங்க மனசை எந்த அளவுக்கு நீங்கள் நோகடிக்கணும்னு நினைக்கிறீங்க? காதல் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அது வயது பார்த்து, நீங்கள் எப்படி எந்த நிலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அது சரியான வயதா, நீங்கள் தெரிவு செய்யும் நபர் சரியானவரா அப்படின்லாம் உங்களுக்கு சில நேரங்களில் அது புரியாமல் போயிடும். உங்கள் முடிவு கூட தவறாயிடும். எப்படியும் வாழலாம் அப்படின்லாம் கிடையாது. இதுதான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு நமக்கு சில அழகான ஒரு வேலி போடப்பட்டிருக்கு. அப்போ அதை அதுக்குள்ளே ரொம்ப அழகாக பாதுகாப்பாக வாழணும் அப்படின்ற ஒரு முறையும் இருக்கிறது. அப்போது இங்கேயும் அப்படி தான் காதலிக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு தெரிய வருது நிறைய பிரச்சனை. அதை எல்லாம் தாண்டி போராடி, இல்லை நான் இவரை தான் திருமணம் முடிப்பேன் அப்படின்னு இவங்க அவங்க கூட போயிடுறாங்க. இதுவும் ஒரு 24, 25 வயது தான் அந்த பெண்ணுக்கு. அப்போது பெற்றோர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சரி அப்படின்னு ஓரளவு அவங்களும் ஒதுங்கி தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த பையனை நம்பி போயிட்டாங்கல்ல. ஆரம்பத்தில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ஒரு 6 மாதம் ரொம்ப ஜாலியாக இருந்துதான். காதல் அப்படின்னு அந்த அடிப்படையில் கல்யாணம் முடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக, பார்த்திங்களா நாங்கள் நல்லா வாழ்கிறோம் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே ஒரு காட்டும் வகையில் அந்த வாழ்க்கை இருந்தது. ஆனால் காலப்போக்கு அப்படின்னு வரும்பொழுது பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. பொதுவாக எல்லா இடத்துலையுமே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பொருளாதார ரீதியான பிரச்சனை வரும் குடும்பத்தில். அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத அளவில் பிரச்சனைகள் வரும். இங்கேயும் அந்த மாதிரி 2 பிரச்சனையும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அன்பாக பேசிய காதலன் அதுக்கப்புறம் கணவனாக மாறினார் இல்லையா, அந்த கணவன் மனைவியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த பெண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் போயிடுச்சு. வீட்டில் செல்லமாக வளர்ந்தவங்க, ஆசாசியாக காதல் திருமணம் செய்துக்கிட்டவங்க, இங்கே தன்னுடைய கணவர் தன்னை அடிக்கிறாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இதை எப்படி எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆரம்பத்தில் ரொம்ப அடி வாங்கி கஷ்டப்பட்டு சண்டை பிடிச்சி இப்படியெல்லாம் பிரச்சனை. வீட்டில் சில நேரங்களில் சமைக்கிறதே கிடையாதுன்ற அடிப்படையில் ஆகிட்டது. ஏன்னா வருமானம் கையில் வந்தால் தானே வீட்டில் சமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்போது இந்த காதல் எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது இல்லையா? இங்கேயும் அப்படி தான். சரின்னு இப்போ இந்த பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது. பெருசான பிறகு என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, 1 வருடம் கழித்த நிலையில் இவர் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வீட்டுக்கு வராங்க. இங்கே கூட பார்த்திங்கன்னா அந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இதுதாங்க பெற்றோர்களுடைய மனது. தன்னுடைய குழந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்று தன் குழந்தை தேர்ந்தெடுத்த வாழ்க்கை கஷ்டத்தை கொடுத்துருக்குது. ஆனாலும் அவள் என் குழந்தை அப்படின்ற எண்ணத்தில் அந்த குழந்தையை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த பெண்ணை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. எப்படியா பாதுகாப்பாக தன்னை பெண்ணை வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையன் வீட்டில் பிரச்சனை பண்ணி, அதாவது அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறதுலேயே அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெண்ணை துன்புறுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஆனால் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போயிடணும், தன்னுடைய மனைவியாக தான் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் அங்கே எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, எந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் இல்லை அப்படின்னு அவருக்கு அவர் புரியலை. அப்போ இந்த சண்டை எப்படி நீடிக்கிறது, இப்படியே வருடங்கள் உருண்டோடி கொண்டே இருக்கிறது. ஆனால் எவ்வளவு தூரம் தான் ஒரு பெண் துன்பத்தையும் துக்கத்தையும் தாங்குவாள் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கும் அந்த யோசிச்சு பெற்றோர்களுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டோமே, தவறான ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்துட்டோமே, இதுலேருந்து எப்படி வெளிவாருதுன்னு தெரியாமல் ஒரு மனநிலை குழப்பத்திலேயே அவங்க இருந்து மனதால் தாக்கப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி திடீர்னு ஒரு நாள் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி எங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் இறந்துட்டாங்க. அந்த பெண் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த சிந்தனையிலே கவலையிலே இருந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான். அது பெற்றோர்கள் உடைந்து போய்விட்டாங்க.
தவறான ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்தாங்க. ஒரே பெண், எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு கனவுகளோடு வாழ்க்கை அமையன்னு எதிர்பார்த்தாங்க. சரி, வீட்டுக்கு வந்த பிறகு மகிழ்ச்சியாக இருக்கட்டும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த அந்த குறிப்பிட்ட பையனுடைய அந்த பிரச்சனை இன்னும் அதிகரிக்க எவ்வளவு யோசித்து மனதால் நொந்து தன்னுடைய மகள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு பெற்றோர்கள் மனதால் உடைந்து போய்விட்டாங்க. இந்த கதை ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்த கதை தான் அவங்க பதிவு செய்திருக்காங்க. ஆனால் இந்த குடும்பம் இன்னைக்கு வந்து இன்னொரு மகன் இருக்கிறார், அவருக்கு ஒரு வரம் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தன்னுடைய மகள் இன்று இல்லையே அப்படின்ற எண்ணம், அந்த கவலை இன்னும் பெற்றோர்களுடைய மனதில் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் அவங்க அம்மா பார்த்தா கண்ணீர் வடியும். மகனுடைய கதைப்பதற்கு முன்னாலே அவங்க அம்மாவுடைய கண்கள் கண்ணீரை செலுத்தி விட்டு தான் அம்மா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க வேதனையாக இருக்கிறாங்க. அப்போது எப்பொழுதுமே வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், காதல் வந்து நல்ல விஷயம்தான், இல்லைன்னு கிடையாது. ஆனால் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு, உங்கள் பெற்றோர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு காதல் செய்யுங்கள். உங்களுக்கு சரியான வயதா, நீங்கள் சரியாக உங்கள் வாழ்க்கையினுடைய நிலையை எட்டி விட்டீர்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த காதலில் வந்து உங்கள் வாழ்க்கை ஜெயிக்குமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணமா காதல் திருமணமா அப்படின்னு டிபேட்லாம் கிடையாதுங்க. இது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் யாருமே டிபேட் பண்ணவும் முடியாது, பஞ்சாயத்து பண்ணவும் முடியாது. அதனால தெரிவு செய்யும் வாழ்க்கையை தெளிவாகவும் அவதானமாகவும் தெரிவு செய்யுங்க. கால ஓட்டத்தில் நீங்களே நிறைய கதை கேட்டுட்ருப்பீங்க. டான் டிவியில் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் வந்து 2 காதல் கதை கேட்டுட்டோம்ல, நிறைய கடிதம் வந்திருக்கு. அப்போது என்ன கடிதம் கொடுக்கலாம்? ரொம்ப கவலையாக இருக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கடிதம் வாசிக்கலாமா? இது வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து பெரிய ஒரு குடும்பமாக எல்லாம் இருக்காங்களாம், மாமா சித்தப்பா எல்லாம் இருக்காங்களாம். எல்லாம் நிறைந்த இந்த குடும்பத்தில் வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்கும், வாரத்துக்கு ஒரு முறை யாருக்காவது பிறந்த நாள் வரும், பண்டிகைகள் வரும், அதே நேரத்தில் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போவாங்க, புது படங்கள் ரிலீஸ் ஆனால் போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்துருச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து அப்படியே ட்ரிப் போகிறது. மலையக பிரதேசம் சொல்லும்போது அது ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்கும். ஸோ அங்கேயும் போகலாம். இப்படி எல்லாமே அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே போவாங்களாம். அப்போது சின்ன வெஹிக்கிள் கிடையாது, ஒரு பஸ்லேயே அவங்க எல்லாரும் போவாங்களாம். அப்படிதான் ஒரு சந்தோஷமான குடும்பம். இருந்தாலுமே ட்ராவலிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சாப்பிட்டுக்கிட்டே போகணுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அது ரொம்பவே நிறைவாக இருக்குங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்களாம், வீட்டிலேயே வந்து புளியோதரை செய்வாங்களாம். நிறைய ஸ்வீட்டு, அதாவது ஈஸியாக சாப்பிடக்கூடிய, ரொம்ப ஆயில் இல்லாமல் கையில் ஸ்வீட்டு சேர்த்துட்டு போவாங்க. காரமாக வந்து வடையெல்லாம் எடுத்து அவங்க அம்மா காலையே, அப்போ அம்மாமாருக்கு தான் வேலைங்க, காலையிலேயே எழும்பிடணும். ஸோ பெரிய குடும்பம் அப்படின்றதுனால நிறைய பேர் சேர்ந்து காலையில் உணவு தயாரித்து அந்த உணவு வந்து கரெக்டாக கொண்டு போகணும், கெட்டு போயிடக்கூடாதுல்ல. அதற்கு ஏற்றாப்புல கொண்டுட்டு போய் போகிற வழியில் வண்டியிலையும் சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்படின்னா எங்கேயாவது ரொம்ப அழகாக ஒரு மர நிழலில் ஒரு சின்ன ஓடை ஆற்றங்கரையினுடைய பகுதியில் இருந்து அப்படியே குடும்பமாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போவாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளை பார்க்குறது உண்டு. அந்த கடைகள் எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இறங்கி ரொம்ப அழகாக விளையாடி தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி ஒவ்வொரு ஊரையாக நாங்கள் போய் பார்க்குறது உண்டு. அதுக்கப்புறம் எங்களுடைய உறவுகள் எல்லாம் என்ன நடந்தது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே திருமணம் முடித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க வந்து போக ஆரம்பித்தாங்க. பெண்கள் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்கும், அதே நேரத்தில் நிறைய புது புது உறவுகளும் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சு, திருமணம் முடித்து நிறைய பெண்களும் வர ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் வந்து நிறைய காலங்காலமாக நிறைய பயணங்கள் செய்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தாலுமே நாங்கள் அப்பொழுது பயணம் செய்த நிகழ்வுகளை இப்பொழுதும் நாங்கள் பேசுவோம். ஆனால் அந்த திருமண நிகழ்வு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒன்றா கூடிடுவோம். எல்லாரும் ஒரே மாதிரி சாரி கட்டுவோம். ஆண்கள்லாம் ஒரே மாதிரி வந்து அந்த வேஷ்டி சட்டையெல்லாம் ஒரே கலரில் எடுப்பாங்க. அது ஒரு சந்தோஷம். அப்போ குரூப் ஃபோட்டோ எப்படி எடுப்பாங்க, பெரிய ஃபேமிலியில். ஸோ எல்லாரும் சேர்ந்து அமர்ந்துன்னு தான் அந்த குரூப் ஃபோட்டோ வந்து அவங்க எடுப்பாங்க. இந்த மகிழ்ச்சி என்பது இன்னும் காலம் எங்களுக்கு உயிரோட்டமாக இருக்கிறது, நினைவுகள் மூலமாக உயிரோட்டமாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, உறவுகளுடன் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை தான் உண்மை. வாழ்க்கைனா நிறைய இருக்குது. மகிழ்ச்சியான விடயங்களை கொடுப்பதற்கு சிலவங்க வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்பாங்க, சிலவங்க வந்து இல்லை உறவுகள் தான் முக்கியம் அப்படின்பாங்க, சிலவங்க வந்து நிம்மதியான இடம் தான் முக்கியம் அப்படின்பாங்க. ஆனால் உங்களுடைய மனது, உள் மனது எப்படி இருக்கிறது? நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் இருந்தாலும் நீங்கள் உள் மனதினூடாக எப்படி இருக்கிறீங்க? கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா அப்படின்ற விடயம் இருக்கிறது. அதனால் உறவுகளோடு இருப்பது தான் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதிகமாக கொடுக்கும் அப்படின்ற விடயத்தை கடிதத்தில் பதிவு செய்திருக்காங்க. எல்லா கடிதம் பார்த்தாச்சா? உங்களுக்கான நீங்கள் அனுப்ப போகிற கடிதத்தினுடைய முகவரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நிறைய அனுப்புங்க. ஸோ அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும். நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.